வணக்கம். கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2025 மார்ச் மாசம் லைஃப்ல என்ன மாதிரியான நற்பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான தீய பலன்கள் அல்லது கெடுபலன்கள் ஏற்படும், அதுல இருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். கடகராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியே இந்த மாச கடைசியில திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுவே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான ஒரு மாதமாக இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்துல இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் வருவார். 9ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்றது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தால் அத்தனை பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துருவாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. ஸோ இயற்கையிலே அது மட்டுமல்ல, கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வேற சஞ்சாரம் பண்ற. எப்பயுமே 11ஆம் இடம் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம். அங்கேயும் இயற்கையாவே இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்கு. முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாருடைய பணமாவது உங்க கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் 9ஆம் இடத்துல, அவரும் சனியுடைய நட்சத்திரத்துல இருக்கார். இந்த மாதம் மட்டும் நீங்க, ஏன்னா உங்களுடைய மார்ச் கடைசியில தான் சனி பகவான் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் மட்டும் உங்களுடைய முயற்சியை போஸ்ட்போன் பண்ணுங்க. ஸோ தள்ளி வைங்க. அடுத்த மாசத்துல இருந்து நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, லைஃப்ல உங்களுடைய எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, அதை எப்படி அந்த ப்ராஜெக்டை நீங்க ஃபுல்ஃபில் பண்றது அப்படிங்கிற அத்தனை பிளானிங்கும் பண்ணுங்க. ஈஸியா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இப்ப பண்ண நிறைய தடைகள் இருக்கு. சனி பகவான் பயிற்சி ஆகட்டும் இந்த மாதம். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் நீங்க பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக முடியும். நீங்க எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். லைஃப்ல உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவல்ல இருக்கும். என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சீங்க, இடம் மாறணும்னு நினைச்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மார்ச் மாசம் தமிழ் மாசமும் பங்குனி மாசம் கலந்த மாதமாக இருக்கு. அதனால கொஞ்சம் அவசரம் இல்லாம ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தையும் கவனமா எடுத்து வைங்க. இந்த மாதத்துல உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஹையர் ஸ்டடி அல்லது அண்டர் எஜுகேஷன் ரெண்டுமே இந்த மாதம் நல்லா இருக்கு. குறிப்பா மார்ச் மாசம் இது எக்ஸாமினேஷன் டைம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அது மட்டுமல்ல, கடக ராசியில பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதம் நான் லைஃப்ல எனக்குன்னு ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இயற்கையா வாங்குறதுக்கான வாய்ப்புகள். ரொம்ப நாளா நான் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல நிறைய இருக்கு. ஆக கடகராசியில பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து நீங்க விடுபட்டு, அதனால் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் நீங்க நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதம் நான் பெரிய லெவல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ, சேல்ஸ் இருக்கு, பட் அந்த லாபம் உங்க கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுல தடை இருக்கு. நான் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஸோ நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களும் பெரிய லாபத்தையோ மகசூலையோ இந்த மாதம் அடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இந்த மாதம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லயுமே கொஞ்சம் பொறுமை. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் மொத்தம் மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை
குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. இப்படி இருந்தாலே குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுபகாரியங்கள் இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் உண்டு. உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுல இது வரைக்கும் தடை இருந்தால் அல்லது பிரேக் இருந்தால் மறுபடியும் நீங்க ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்கு, டூர் அல்லது டிராவல் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை, குழந்தைக்காக காத்துட்டு இருக்கேன், குழந்தைக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்சஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு, ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் அல்லது என்டர்டைன்மெண்ட். திரும்ப சொல்றது காரணம், இந்த மாதத்தோட சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சிருது. அடுத்தவருடைய உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்க்க போறாரு, அது இன்னுமே உங்களுக்கு நற்பலனை செய்ய போறாரு. இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல லோன் இருக்கு, கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கிரானிக்கா ஏதாவது ஒரு நோய் இருந்தால் குணமாகும். முதல்ல நான் சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் டிஃபரன்ஸ் கேளுங்க. முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம்னு சொன்னேன், அது 4ஆம் இடத்தை வச்சு. இங்க 5ஆம் இடத்தை வச்சு சொல்லும் பொழுது நோய் கிரானிக்கு தீர்க்க முடியாத நோய் இருந்தால் அது குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 டிஃபரன்ஸையும் கவனமா கேளுங்க. இந்த மாதத்துல இது வரைக்கும் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் தள்ளி நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிஸ்னஸ் பண்றேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கு. நீங்க சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் சரி உங்க பார்ட்னரும் சரி நல்லா இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே இந்த மாசம் ஹாப்பி மேரிட் லைஃபா இருக்கு. அதனால இந்த மாதத்துல உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதை திரும்பவும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த மாதத்துல யாரெல்லாம் நான் சர்வீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறாங்களோ, உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பரவாயில்ல. ஸோ நான் வேலையில இருக்கேன், ஜாப்ல இருக்கேன், இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், கரியர் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகள்ல இந்த மாதம் இருக்கு. நான் ஐடியலா இருப்பேனா கண்டிப்பா இல்லை. பட் அதே சமயத்துல இந்த மாதம் வரைக்கும் கடகராசியில பிறந்து நீங்க உங்களுடைய ஜாப்ல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்தாலும் கூட இந்த மாத கடைசி வரைக்கும் சனி பகவான் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுல, வேலையை பற்றிய பயத்துல, வேலையை பற்றி இனம் தெரியாத ஒரு கவலையில, ஒரு பீதியில, ஒரு மனக்குழப்பத்திலேயே உங்களை சனி பகவான் வச்சிருப்பாரு. அந்த நிலைமைகள் அடுத்த மாசம் உங்களுக்கு மாறிடும். அது வரைக்கும் அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ இந்த மாதம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் செலுத்துங்க. இந்த மாதத்துல உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு. அவர்களால் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி தோற்றம் சுமார். அதுலேயும் குறிப்பா இந்த மாதத்துல நட்பு வட்டாரத்தில் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் சின்ன சின்ன போராட்டங்கள் இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க. நான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும், அது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான மாதமாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கம்பெனி உங்களை நல்ல விதமா ஸ்பான்சர்ஷிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் முழுவதும் நீங்க பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல எங்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கும், அடிக்கடி போயிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.